அடுத்து ஒருத்தரை பேச அழைக்க போறோம். இவர் யார் அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு மருத்துவராக நடிச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விபத்துக்கு உள்ளாகி ஆஸ்பத்திரி போனாப்புல. அங்கே போய் டாக்டர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே டாக்டரை பிக்கப் பண்ணி டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டாப்புல. எனது அன்பு தம்பி முபாஷிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியல் லைஃப்ல டாக்டரை கரம் பிடித்து ரியல் லைஃப்ல டாக்டராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற முபாஷிர் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். நன்றி. இந்த எஸ்டிடி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் ஆக்சுவலாக பிரவீன் நடிக்க வேண்டிய ரோலுக்கு தான் நான் போனேன் ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரியல, அண்ணன் டாக்டரா தம்பி, ஒய்ஃப் டாக்டரா, சரி அப்போ டாக்டராக நடிச்சிரு அப்படின்ட்டாரு. எங்கள் மாமனார் வந்து எப்படியும் டாக்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு இந்த படத்தை காட்டணும், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்காக ரொம்ப நன்றிண்ணே. கமிங் டு ராஜாக்கிளி, அண்ணன் ராமையா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாளைக்கு தம்பி ராமையா அப்படின்னு சொல்கிறது. அண்ணன் ராமையா வந்து எவ்வளோ பெரிய படைப்பாளி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து நல்ல இயக்குனராக நல்ல படைப்புகளை கொடுத்துருக்காரு, நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு, நல்ல இசையமைப்பாளராக அவருடைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததுல இன்னொரு பெஸ்ட்டு படைப்பு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து அவர் பையன். அந்த படைப்பை வந்து இப்போ உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உமாபதி அவர் ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அது ரொம்ப வெற்றிகரமாக வந்திருக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் எப்படி இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. இங்கே ஆக்ஷன் கிங் வந்திருந்த போது ஏன் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். சர்வைவர் ப்ரோக்ராமுக்கு இவர் போனார். லவ் வந்து அர்ஜுன் சாருக்கு தானே வந்திருக்கணும், எப்படி அவருக்கு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவர் கூட வந்து யார் பழகினாலும் அவங்களுக்கு லவ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இவர். படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே டார்லிங் டார்லிங் அப்படின்னு தான் வந்து பேசுவார். அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். ஸோ அநேகமாக அர்ஜுன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கு. அழகா இப்படி ஒரு மருமக நமக்கு நல்லா இருக்கு, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இயக்குனராக உமாபதி ராமையா அவர்கள் வந்து இந்த படத்தின் மூலம் முத்திரை பதிக்க போகிறார் அப்படின்ற நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு படத்தில் இருந்தாலே வந்து, ஆனால் இப்போ ஸ்கூல்லலாம் வந்து ஓவிய போட்டிலாம் இருக்குல்லண்ணே, அதில் வந்து ஒரு நல்லவரை வரைங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் ஃபோட்டோ தான் எல்லாம் வரைகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்லவருக்கு என்னென்ன, இப்போ வந்து அழகிய ஒரு ஆண்மகனை வரையணும் அப்படின்னா 6 அடி உயரம் இருக்கணும், அவருக்கு இப்படி வந்து புருவம் இருக்கணும், இப்படி வந்து முகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி நல்லவர் ஒருத்தர் வரையணும் அப்படின்னா வந்து அதில் சமுத்திரக்கனி தான் வரையணும் அப்படின்னு. நீங்கள் மனசாலையும் அவ்வளோ நல்லவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் அதுவாக தான் இருந்திருக்கீங்க. இந்த படம் வந்து என்ன பண்ணும், இந்த படம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலியுமே இந்த படத்தை தங்களுடைய கணவருக்கு, ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இந்த தன்னுடைய கணவருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சோன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த படத்தை பார்த்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு தடவை பாரு, காசு வந்தால் நீ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இல்லையா. ஒரு ரத்த கண்ணீர் வந்துச்சு, அந்த படம் வந்து எத்தனை தீபாவளி ஓடிச்சு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் இப்போ நம்ம வினோதியஸ்தம் பார்த்துருக்கோம். ராமையா அண்ணனும் சமுத்திரக்கனி அண்ணனும் 2 பேரும் இருந்தாங்கன்னா அந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரத்த கண்ணீரும் ஒரு வினோதியஸ்தமும் சேர்ந்தா என்ன இருக்குமோ அதுதான் இந்த ராஜாக்கிளி. நம்ம நிஜ வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில பேர் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டால் என்னவாகும், அவங்க கடைசியில் என்னவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இது பாடம் நடத்துகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக தோளில் கை போட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து நம்ம டைரக்டரோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று வந்து இந்த படம் ஏன் மக்களுக்கு மத்தியில் வந்து இது ரொம்ப ப்ராமினெண்ட்டான படம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம தயாரிப்பாளர் சுரேஷ் கமாச்சன ஒரு முக்கியமான காரணம். பாபா படத்தில் வந்து அந்த 7வது மந்திரம், 7 மந்திரத்தில் ஒரு மதம் வந்து என் பட்டம் வந்து தன்னால் என் கையில் உட்காரணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல படம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தன்னால் வந்து அண்ணன் கையில் உட்காந்துரும். அப்படிதான் வந்து ஒவ்வொரு படமும் நடக்குது. மிக மிக அவசரம்னு ஒரு படம் நடந்துச்சு. அந்த படம் சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பெண் காவலர்கள் வந்து இதுக்கப்புறம் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஓ போடுறாங்க. ஒரு படம் ஜிஓ போட்டு ஒரு பெரிய திருத்தத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் காவலர்களுக்குன்னு தனி காவல் கழிப்பறைகள் வந்து உருவாக்குச்சு, மொபைல் கழிப்பறைகள் உருவாச்சு.
இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். அந்த படம் வந்து அண்ணனே இயக்குறாரு, தயாரிக்கிறாரு. இது வந்து அவரோட கைக்கு வந்துச்சு. மாநாடு படமும் அப்படிதான். அப்படியே எங்கெங்கேயோ போய் இது நடக்குமா நடக்காதா, மாநாடா வருமா மகாநாடா வருமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் அது அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய நல்ல படமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த நல்ல படமாக இருந்தாலும் அவரை தேடி அது வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. இதை அடுத்து வணங்கான் திரைப்படம் அவருடைய கையில் இருக்குது. அதுவும் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னா இதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தான் காரணம். எங்கே திறமை இருந்தாலும் அதை தேடி தேடி ஐடென்டிஃபை பண்ணுற ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லேயே எல்லாரையும் ரொம்ப பர்சனலாக வந்து அண்ணனுக்கு தெரியும். அவங்களுடைய கனவுகள் என்னன்னு தெரியும். அவங்க கனவுகளுக்கு எந்த வகையிலையாவது உதவ முடியும் அப்படின்னா அதை உடனே வந்து அண்ணன் செய்கிறாரு. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற ஆச்சரியத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.